வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அண்ணே அண்ணே பாருண்ணே, உன் தம்பி வந்திருக்கேன். வாயால என்ன அப்படி கூப்பிடாத. அந்த தகுதியை நீ இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணே, இன்னும் என் மேல உனக்கு கோபம் போலையா? என்ன பாருண்ணே. அது என்னைக்கும் போகாது. வாழ்க்கையில நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சு ஒதுங்கி ஒதுங்கி போறனோ அவங்களே என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. தம்பி தெரு, டேய், இப்பதான்டா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம். அதுக்குள்ள ஏன்டா கோவப்படுற? தம்பி கொஞ்சம் நிதானமா பேசுப்பா. நிம்மதியை தேடி கோயிலுக்கு வந்தா இங்க வந்து நம்ம நிம்மதியை கெடுக்கிறாங்களே. அண்ணே, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? டேய், என் பேரை சொல்லி கூட கூப்பிடு, ஆனா அண்ணனை சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாத. என் சொல் பேச்சு கேட்டு நடந்த தம்பி என்னைக்கும் என்னை விட்டு போயிட்டான். அண்ணே, வார்த்தையால என்ன கொல்லாதண்ணே. அண்ணே, உனக்கு கோவம்னா எங்களை தண்டிச்சுக்கண்ணே. ஏய், அமைதியாரு, வாயை திறக்காத. எல்லாம் உன்னாலதான். அண்ணே, உன் கோபம் நியாயமானதானே. நீ என்கிட்ட பேசக்கூட வேணாம். இன்னைக்கு நல்ல நாள், உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். என்னை ஏமாத்திராதுன்னு. இந்த ஜென்மத்தில இல்ல, இனி எந்த ஜென்மத்திலையும் கிடைக்காது. உன்னை நான் அன்னைக்கே தலைமுழுகிட்டேன். மாமா, எங்க மேல உங்களுக்கு கோபம் இருக்கலாம், ஆனா அதுக்காக இந்த நல்ல நாள்ல எங்களை தண்டிச்சிடாதீங்க மாமா. நீங்க மனசார வாழ்த்துறதுதான் எங்களுக்கு சந்தோஷமே.